நிறைய போலீஸாக நிறைய நடிச்சிருக்கேன். எங்கள் அப்பா போலீஸ். எங்கள் அப்பா வந்து ஆனால் போலீஸில் வந்து நிறையா நீங்கள் ஒரு அப்பா வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக தான் இருந்தாங்க. அதனால நீங்கள் உங்களுக்கு இருக்க மேலதிகாரிகிட்ட வந்து எப்பயுமே பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் சொன்னாலும் ஐயா சரிங்க பண்ணிடுறேங்க பார்த்துறேங்க இந்த ஐயா தான் போடணும் எப்பயுமே. எங்கள் அப்பாவுக்கு அந்த ஐயா போடுறது பிடிக்காது. ஏன்னா அப்பா வந்து பயங்கரமான உழைப்பாளி. நம்ம ரொம்ப கடுமையாக நம்ம உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்க யாரும் யாருக்கிட்டையும் ரொம்ப தாழ்ந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. சரியான விஷயத்தை கூட தாழ்ந்து போவாங்க, தப்பான விஷயத்தை தாழ்ந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால எங்கள் அப்பாலாம் 46 வயசுலேருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு போலீஸ்லேருந்து வெளில வந்துட்டேன். இப்போ எங்கள் அப்பா அப்படி போலீஸாக இருந்ததுனால எனக்கு வந்து போலீஸ் ட்ரெஸ் கொடுத்தாலே இவன் போலீஸ்ப்பா அப்படிங்கிற சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க. ஒவ்வொரு படத்துலையும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கைக்கிட்டக்குன்னு கையில் லத்தியை கொடுத்து அவனை அடிங்க அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அது ரியாலிட்டி அப்படி கிடையாது. எல்லா போலீஸும் காலையில் வீட்டிலேருந்து வரும்போதே எவனடா அடிக்கலாம்லாம் கிளம்பி வர்றதில்லை. அதனாலே இந்த போலீஸ் தோட்டத்துக்கு ஒரு வில்லனிக்கான ஒரு தோற்றம் ஒன்று வந்துருச்சு. ஸோ அப்போ வில்லன் கதாபாத்திரம் எழுதும் போதெல்லாம் எவனடா போலீஸாக போகலன்னா மதன் கரெக்டாக இருப்பான்.